கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியார் சொல்லுகிற உயிருள்ள வார்த்தை யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்தும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இந்த ஏசப்பா மட்டும் நம்மளை பராமரிக்கிறேன்னா இந்த ஆவியை யாரும் காப்பாற்ற முடியாது. அவர் நம்மளை பராமரிச்சுட்டு வரனால தான் நம்ம ஆவியை காப்பாற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கி எனக்கு நெருக்கமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் ஒன்றுமே தேவையில் சந்திக்கப்படவில்லையே என்று நீங்கள் காணலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தெரியாமலே உங்களை பராமரிச்சுட்டு வரார், உங்கள் தேவைகளை சந்திச்சுட்டு வரார், அன்றுள்ள அப்பத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். நீங்கள் போகும்போது வரும்போது கீழே விழாதபடி பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அவர் பராமரிக்கிறதுனால நம்முடைய ஆவி, நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்படுகிறது. எனக்கு ஒன்றுமே ஏசப்பா செய்யலை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடைய. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போகிற கர்த்தர், அவர் இன்றைக்கி நம்மளை பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அதனால் இங்கே பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி பெரிய காரியம் நடக்க போது. அவர் உங்களை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் பயப்படாதீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கள். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் பராமரிக்கிறீங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவைகளை சந்திக்கிறீங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பை கொடுத்து நடத்திட்டு வரீங்க. அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பயப்படாதீங்க. உங்களை பராமரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், உங்கள் தேவைகளை சந்திக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அதனால் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா.